திருடப்பட்ட கொய்யா கனிகள். ரித்தேஷ் பள்ளிக்கு போகும்பொழுதும் வரும்பொழுதும் ஒரு பெரிய சுவற்றை கடந்து செல்வது வழக்கம். அந்த சுவர் மிகப்பெரியதாக இருந்ததால் அதன் உள்ளே இருக்கும் வீட்டை அவனால் பார்க்க முடியவில்லை. ஆனால் அங்கு இருந்த பழங்கள் நிறைந்த மாங்களை மட்டும் பார்க்க முடிந்தது. அவைகளில் சில கொய்யா மரங்கள் இருந்தன. ஒரு நாள் அவன் பள்ளியிலிருந்து வரும்பொழுது சுவற்றின் அருகில் தன் பையை வைத்துவிட்டு சுவற்றின் மேல் ஏறினான். அங்கிருந்த கொய்யா மரத்திலிருந்து 2 பழங்களை பறித்தான். அவற்றை தன் சட்டைக்குள் போட்டுக்கொண்டு கீழே இறங்கினான். அந்த 2 பழங்களில் ஒன்றை அவன் சாப்பிட்டுவிட்டு மற்றொன்றை வீட்டுக்கு எடுத்துச் சென்று தன் சிறிய தங்கைக்கு கொடுக்கலாம் என்று நினைத்துக் கொண்டான். அவள் அந்த பழத்தை ஒரு பந்து என நினைத்துக் கொள்வாள். பின்பு அது பந்து அல்ல, பழம், அதை சாப்பிடலாம் என்று சொல்லிக் கொடுக்க நினைத்துக் கொண்டே வீட்டிற்கு சென்றான். அவன் தன் தங்கை சீமாவிற்கு கற்றுக் கொடுக்க மிகவும் விரும்பினான். ரித்தேஷ் வீட்டில் நுழைந்த பொழுது தன் தங்கை சீமா விளையாடிக் கொண்டிருந்தாள். ரித்தேஷ் தான் வைத்திருந்த ஒரு கொய்யா பழத்தை சீமாவிற்கு கொடுத்தான். அவளுக்கு என்ன செய்வதென்று தெரியாமல் கீழே போட்டு விளையாடினாள். ரித்தேஷின் அம்மா அதை பார்த்து, இந்த பழம் உனக்கு எப்படி கிடைத்தது என்று கேட்டார். அதற்கு ரித்தேஷ், இது எனக்கு வழியில் கிடைத்தது என்று கூறினான். அதற்கு அம்மா, அதை கழுவிய பிறகு சாப்பிடலாம் என்று கூறினார். ரித்தேஷ் பழத்தை கழுவ சீமாவிடமிருந்து வாங்கினான். சீமா உடனே அழ ஆரம்பித்தாள். பின்பு அம்மா அதனை சிறு துண்டுகளாக நறுக்கி கொடுத்தவுடன் தன் அழுகையை நிறுத்தினாள். அடுத்த நாள் ரித்தேஷ் இன்னும் 2 பழங்களை பறித்துக் கொண்டு வந்தான். சீமா அவைகளை பார்த்தவுடன் மகிழ்ச்சியோடு கையை நீட்டினாள். ஆனால் ரித்தேஷ் 2 பழங்களையும் அம்மாவிடம் கொடுத்தான். இந்த பழங்களும் வழியில் கிடைத்ததா என அவனின் அம்மா கேட்டார். ரித்தேஷ் அதற்கு, ஆமாம், அவை வழியில் கிடைத்தது என்று சொன்னான். அவனுடைய அம்மா மிகுந்த கோபமுற்று, உண்மையை சொல் என்று அதட்டினார். அதற்கு ரித்தேஷ், அவற்றை ஒரு பெரிய வளாகத்திலிருந்து எடுத்து வந்தேன், அதனால் யாருக்கும் எந்த இழப்பும் இல்லை என்று பதிலளித்தான். பிறருடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய பொருட்களை எடுப்பது தவறு. அப்படி எடுப்பது திருடுவதாகும் என்று கூறி அந்த பழங்களை திருப்பி எடுத்துச் சென்று கொடுத்து விடும்படி கூறினார். ரித்தேஷ் அம்மா சொன்னபடியே பழங்களை எடுத்து சென்றான். ஆனால் அவன் அந்த இடத்தை அடைந்தபோது அவனால் உள்ளே போக முடியவில்லை. ஆதலால் அந்த 2 பழங்களையும் சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு வந்துவிட்டான். அவனுடைய அம்மாவும் அதை பற்றி அவனிடம் எதுவும் கேட்கவில்லை. சில நாட்களுக்கு பிறகு பள்ளியிலிருந்து வரும்பொழுது அந்த பழமரங்கள் இருந்த இடத்தை பார்க்காமலேயே இருக்க முயற்சி செய்தான். ஆனால் ஒரு நாள் அவற்றை அவன் பார்த்தபோது ஒரு சில கொய்யா பழங்களே அம்மரங்களில் இருப்பதை பார்த்தான். அவற்றையெல்லாம் விற்றுவிட்டனர். இந்த கொஞ்சம் பழங்களும் பின்பு இல்லாமல் போய்விடும் என்று நினைத்துக் கொண்டான். பிறகு ரித்தேஷ் தன் பையை அருகில் வைத்துவிட்டு மேலே ஏறி பழங்களை பறித்து கீழே போட்டான். திடீரென ஒரு சத்தம் கேட்டது. பயந்து போன அவன் தவறி கீழே விழுந்தான். நல்லவேளை எந்த காயமும் இன்றி தப்பினான். மீண்டும் யாரோ கூப்பிடும் சத்தத்தை கேட்டு எழுந்து வீட்டிற்கு ஓடிப்போனான். சிறிது நேரத்திற்கு பிறகு யாரோ வீட்டின் கதவை தட்டுவது கேட்டது. வெளியே பார்த்தபோது ஒருவர் ரித்தேஷ் பையை கையில் பிடித்துவாறே நின்று கொண்டிருந்தார். பிறகு அவர், நான் உன்னை கூப்பிட்டேன், ஆனால் நீ உன் பையை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டாய் என்றார். ரித்தேஷ் தன் பையையும் அதனுள் இருந்த கொய்யா பழங்களையும் பார்த்தான். அவர் தன்னை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் செல்வாரோ என்று நினைத்து பயத்தினால் நடுங்கினான். என்னை மன்னித்து விடுங்கள், உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் தோட்டத்திலிருந்து பழங்களை பறித்தேன் என்று அவரிடம் கூறினான். அவர் அவன் தோள்களில் கை வைத்து, நான் பழங்களை பறிக்கும் நேரத்தில் வந்து எனக்கு உதவி செய், அப்பொழுது நீயும் கொஞ்சம் பழங்களை சாப்பிடலாம், இப்படி பயந்து ஓட வேண்டிய அவசியமும் இருக்காது என்று அன்போடு கூறினார். பிறருடைய அனுமதியின்றி அவர்களுடைய பொருட்களை எடுப்பது திருடுவதாகும். தாழ்ச்சியோடு இருக்க வேண்டும், பிறருடைய அனுமதி பெற வேண்டும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை பார்த்ததற்காக நன்றி.